வாங்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் அதே இரும்பு வடைச்சட்டியை தான் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு மீடியம் சைஸ்லேயும் பெரிய சைஸ்லேயும் சேர்த்த மாதிரி ஒரு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது உருண்டைக்காக பாதியும் குழம்பு தாளிக்கிறதுக்கு மீதியும் எடுத்து வச்சுக்கிறேன். 200 கிராம் பருப்பு எடுத்து நான் கடலை பருப்பு நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே. இப்போ இந்த மாதிரி முழுசாக உடையுது பாருங்கள். இந்த மாதிரி உடைச்சிச்சுன்னா பருப்பு நல்லா ஊறிருக்குன்னு அர்த்தம். ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், பூண்டு 1, காஞ்சி மிளகாய் ஒரு 4, இஞ்சி ஒரு துண்டு. இது தனி உருண்டைக்கும் தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம். இப்போது தண்ணி நல்லா விட்டு ஒரு 2 முறை இந்த கடலை பருப்பை நல்லா அலசிடுங்க. எப்படி நல்லா அலசிட உடனே ஒரு தட்டை வச்சு நல்லா தண்ணி இருத்துருங்க. இந்த தண்ணி இருத்தணுன்னா இந்த மாதிரி போதுமான அளவு ஈரப்பதம் இருந்தால் போதும். இதுக்கு மேலே ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. இப்போ இஞ்சி, பூண்டு, அப்புறம் மிளகு, சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த இருந்த பருப்புங்களை போட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ நான் மொத்த பருப்பும் போட்டாச்சு. கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பருப்பு நல்லா அரைஞ்சிட்ட உடனே ஒரு முழு பருப்பாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் ஃபைனலாக அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அரைக்கணும். இதை பாருங்கள், இது மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இப்படி நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். இப்போ அந்த முழு பருப்பும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் இப்போ 4 மிளகாய் எடுத்து கிள்ளி அந்த அரைச்ச பருப்பில் போடுறேன். வெங்காயம் போடுறோம். ஆல்மோஸ்ட் நம்ம பருப்பு வடை செய்கிற மாதிரி தானுங்க இது. ஆனால் வடையாக செய்யாமல் நம்ம உருண்டையாக செய்ய போகிறோம். இப்போது சால்ட்டு கையில் எடுத்து போடணும். அதே மாதிரி கொஞ்சம் சோடா மாவு, சமையல் சோடா மாவு கொஞ்சம் ஒரு பிஞ்சு தான், ஒரு சிட்டிகை அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்படி உருண்டை வந்தால் இந்த மாதிரி வரணுங்க. ரொம்ப வளவலன்னு போகக்கூடாது. வளவலன்னு போனால் நல்லா எண்ணெய் குடிச்சிடும் உருண்டை எல்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு வாங்க அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுட்டேன். ஏன்னா இரும்பு வடைச்சட்டி தான் இன்றைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இது தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயை நான் உருண்டை பொரிக்கிறதுக்காக ஊற்றிருக்கேன். இப்போது நல்லா காயட்டும். அதுக்குள்ளே அந்த உருண்டைங்களை பிடிச்சி வச்சிடலாம். நான் உருண்டை பிடிச்சி வச்சு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து போடுறேங்க. அதுக்கு முன்னாடி எண்ணெய் காஞ்சிச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி உருண்டையை போட்டு பார்த்தேன். அது நல்லா வந்தது. இப்போ எல்லா உருண்டையும் நான் போட்டுட்டேன். இதை போட்டுட்டு உடனேலாம் கிளறக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா செவந்த நிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளறணும். அப்படி மீறி கிளறணும்னா உருண்டைங்களெல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது. இப்போ நான் ஒரு 20 உருண்டை கிட்ட நான் ரெடி பண்ணேன். அது எல்லாமே ஒரே இந்த வடைச்சட்டிலேயே சரியாக போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கிளறி பொறுமையாக எடுக்கணும். நான் கிளறும் போதும் ஒரு சில மிளகாலாம் பாருங்கள் வந்துடுச்சு. அதனால் கவனமாக நல்லா ப்ரௌன் ஆனோன்னு கிளறிட்டு எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. இப்போ நான் அதே வடைச்சட்டியில் எண்ணெய் இருக்கிறதுனால அதிலே நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தாளிப்பு பண்ணிக்கிறேன். கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 2 அதில் எடுத்து வச்சதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது வெங்காயம் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் கல் உப்பு எடுத்து போட்டுக்கலாம். கையில் போடுங்க. கல் உப்பு போட்டு எந்த உப்பாக இருந்தாலும் கையில் போடுங்க. டீஸ்பூனில் போட்டு பழக்காதீங்க, அதிகமாக போயிடும். இப்போ நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் ஒரு பீஸ் நான் எடுத்து அதை நான் மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் தான் நல்லா அரையும். இதில் உடனே தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பீஸ் அரைச்சி அப்படியே ஒரு பொடியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக வரும். இப்போ நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தான் வீட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறதுனால பருப்பும் இனிப்பாக இருக்கும், புளியும் ஆட் பண்ணுறதுனால குழம்பு இனிப்பாக தெரியும். அதனால் நான் தக்காளியே ஆட் பண்ணல, வெறும் வெங்காயம் மட்டும் போடுறதுனால ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூடுதலாக நான் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன்.
அதில் இந்த பருப்பு அரைச்ச மாவு தண்ணியும் நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ மஞ்சத்தூளும் போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி வரும்போதே நான் வந்து இந்த உருண்டைகளும் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அரைச்ச தேங்காய் விழுது நான் போட்டுக்கிறேன். அந்த ஜார் அலசின தண்ணியை நான் ஊற்றிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. கிளறி விட்டு இந்த மாதிரி உருண்டைங்களை எடுத்து எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இப்படி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம கிளறும் போதே இரும்பு சட்டியோட பழக்கம் என்னென்னா எண்ணெயை தனியாக பிரித்து காட்டிடும். இதை பாருங்கள், நம்ம எவ்வளோ எண்ணெய் விட்டோமோ அது அந்த எண்ணெய் மொத்தமும் தனியாக வந்துடுச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. ஆனால் நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு, தேங்காய் துருவலை ஊற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் இன்னமும். ஆனால் தேங்காவை ஊற்றிட்ட பிறகு நீங்கள் மூடு போடக்கூடாது, அதனோட கலரே சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்கான பதத்தில் கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த உருண்டைக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். ஆக்சுவலாக நம்ம வடைகறி சாப்பிட்டா எப்படி ஊறியிருக்கோமோ அந்த மாதிரி ஊறியிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பேச்சுலர்ஸ், இன்றைக்கி சாப்பிட ரெடியாக நீங்கள் ஒரு பிடிங்க. ரைட், பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. தக்காளி நீங்கள் ஆட் பண்ணலாம். குழச்சி இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.